குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லெசனில் நம்ம வந்து என்னென்ன டாபிக் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து ரீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நோ த பொசிஷன் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட பொசிஷன் பற்றி ரீட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது என்னென்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர், அதாவது என்னென்னா அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். Calculate the number of protons, electrons and neutrons in an atom from the symbols given in the periodic table. அதாவது என்னன்னா பீரியாடிக் டேபிள் வந்து நம்ம அதாவது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஆட்டமில் வந்து என்னென்னா எவ்வளோ புரோட்டான்ஸு எலக்ட்ரான்ஸு நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் வேலன்சி, அதாவது வேலன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். Introduction. In the last chapter we studied that anything around us is matter and it is made up of molecules. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா நம்மளை சுற்றி வந்து என்னென்னா நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. The molecules are combination of atoms of different elements or the same elements. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இல்லாட்டி சேம் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. டேபிள், சேர், பேக், புக், சாக் அண்டு பிளாக் போர்டு. In short, everything you see around are made up of atoms. அதாவது என்னென்னா இப்போ வந்து டேபிள், சேர், பேகு, புக்கு, சாக்கு, பிளாக் போர்டு, இன்னும் வந்து நிறைய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து என்னென்னா ஆட்டம், அதாவது என்னென்னா எல்லா பொருட்களும் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். Atoms are the smallest particle, அதாவது atoms அப்படிங்கிறது என்னென்னா smallest particle. They cannot be seen even through a microscope. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஆட்டமை வந்து என்னென்னா மைக்ரோஸ்கோப் வழியாக கூட வந்து பார்க்க முடியாது. In this lesson we are going to study about atomic theory, subatomic particles, atomic number and mass number and valency. அதாவது இந்த லெசனில் வந்து நம்ம வந்து என்னென்ன டாபிக் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாமிக் தியரி, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், வேலன்சி. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அட்டாமிக் தியரிஸ். An atom is 1000 times smaller than the thickest human hair. It has an average diameter of 0.000000001 meter or 1 into 10 power minus 9 meter. அதாவது என்னன்னா ஆட்டமோடைய டயாமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 into 10 power minus 9 meter. To understand the size of an atom, now let us find what is the size of known things like pencil, red blood cells, virus and dust particles. அதாவது என்னன்னா இப்போ வந்து பென்சில், நெக்ஸ்ட் வந்து ரெட் பிளட் செல்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வைரஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடைய அட்டாமிக் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா பென்சில். இப்போ வந்து பென்சில் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 into 10 power minus 2 meter. நெக்ஸ்ட்டு ரெட் பிளட் செல் அட்டாமிக் சைஸ் வந்து எவ்வளோனா 1 into 10 power minus 4 meter. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வைரஸ் வந்து 1 into 10 power minus 6 meter. டஸ்ட் பார்ட்டிகல் 1 into 10 power minus 7 meter. Now you could imagine how small an atom would be. Many scientists have studied the structure of the atom and advanced their theories about it. The theories proposed by Dalton, Thomson and Rutherford are given below. அதாவது என்னென்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்னென்னா அட்டாமிக் தியரிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து டால்டன், தாம்சன், ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் தியரி பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். Dalton's atomic theory. John Dalton proposed an atomic theory in the year 1808. அதாவது 1808 வந்து ஜான் டால்டன் வந்து அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். He proposed that matter consists of very small particles which he named atoms. அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா நிறைய பொருட்கள், அதாவது பொருட்களில் வந்து என்னென்னா ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ஆட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். An atom is the smallest indivisible particle. அதாவது ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா smallest indivisible particle. It is spherical in shape. அதாவது ஆட்டமோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா spherical shape. His theory does not propose anything about the positive and negative charges of an atom. அதாவது என்னென்னா இவரோட தியரி வந்து என்னென்னா இப்போ வந்து ஆட்டமில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் பற்றி எதுவும் வந்து சொல்லலை. Hence it was not able to explain many of the properties of substances. இப்போ வந்து என்னென்னா ஆட்டமில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி எதுவும், அதாவது என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் பற்றி எதுவும் சொல்லாததுனால இப்போ வந்து என்னென்னா நிறைய சப்ஸ்டன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி வந்து என்னென்னா அதாவது hence it was not able to explain many of the properties of substances. அதாவது நிறைய சப்ஸ்டன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு
Nanometer is the smallest unit used to measure small length. 1 nanometer is equal to 1 into 10 power minus 9 meter. அதாவது என்னென்னா ஸ்மாலஸ்ட் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா நேனோமீட்டர். 1 நேனோமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 into 10 power minus 9 meter. Thomson's theory. In 1897, J.J. Thomson proposed a different theory. J.J. Thomson வந்து என்னென்னா 1897 வந்து அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். He compared an atom to a watermelon. அதாவது என்னென்னா இவர் வந்து ஆட்டமை வந்து வாட்டர்மெலானோட கம்பேர் பண்ணார். His theory proposed that an atom has positively charged part like the red part of the watermelon and in it are embedded லைக் த சீட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து வாட்டர் மெலானில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பார்ட் வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வாட்டர் மெலானில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் வந்து இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். விச் ஹீ கால்டு எலக்ட்ரான்ஸ். அதாவது என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். According to this theory, as the positive and negative charges are equal, the atom as a whole does not have any resultant charge. அதாவது என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட்டம் வந்து என்னென்னா ஆட்டமில் வந்து எந்த ஒரு ரிசல்டட் சார்ஜும் வந்து இல்லை. Thomson's greatest contribution was to prove the existence of the negatively charged particles or electrons in an atom by experimentation. அதாவது என்னென்னா இப்போ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணார். For this discovery, he was awarded the Nobel Prize in 1906. அதாவது என்னென்னா இவர் வந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக 1906 வந்து நோபல் ப்ரைஸ் வந்து இவருக்கு கிடைச்சது. Although this theory explained why an atom is neutral, it was an incomplete theory in other ways. அதாவது என்னென்னா இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால இப்போ வந்து தாம்சனுடைய அட்டாமிக் தியரி வந்து என்னென்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். 7th standard science today homework. Define atom. An atom is the smallest indivisible particle. Science lesson 4 question answer 1 read and write one time. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். Thank you students.